ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் வந்து எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு கோலம் வந்து போட்டுட்ருக்காங்க வெளியில் இங்கே எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்விதா வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வேலை பார்க்க. ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எப்போயாவது தோணுச்சுன்னா வேலை பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து உருகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் உள்ள முருங்கைக்கீரை அதை தான் வந்துட்டு இப்போ பறிச்சுட்டு வந்து ஆஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு தைப்பூசம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு சைவ சாப்பாடு தான். அதனால் வந்துட்டு சைவ சாப்பாடு என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பித்தி குண்டை எடுத்து என் காலில் போட்டு கால் வலிக்குது. இப்போ அட்டி வா போத அஸ்விதா. கேட்ச் பிடிக்கிற வயசா கிளவி உனக்கு அடிச்சு சும்மா டென்ஷன் ஆக்காதீங்க காலையிலனே. இப்போ வந்துட்டு இன்னைக்கு சைவ சாப்பாடு தான் வந்து செய்ய போகிறோம். என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சுபஸ்ரீ வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப தீவிரமும் கோலம் போட்டுட்ருக்கா சுபஸ்ரீ. இப்போ நீ திருப்பி என் தலையில் போட போகிற, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருவே, இன்னைக்கு தரவெடி வெடிக்க போகுது அப்படின்ட்டு இப்போ தான் நான் வந்து கீரை உரிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரை இப்போ தான் போய் பறிச்சுட்டு வந்தேன். எல்லாம் சரி உரியிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கீரை விற்கிறோம் நாங்கள். ஒரு கட்டு 20 ரூபா, ஒரு கட்டு 20 ரூபா, வாங்கம்மா வாங்க. 2 கட்டு 40 ரூபா, வாங்கம்மா வாங்க, வாங்கிட்டு போங்க. கீரையம்மா கீரை, கீரையம்மா கீரை. இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோடனே வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பீன்ஸ் வச்சுட்டு சாம்பார் தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பொரியலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து சாம்பாருக்கு வந்துட்டு கொஞ்சமாக துவரம்பருப்பு பாசிப்பருப்பு சேர்த்து, எப்போதுமே நான் சாம்பாருக்கு இப்படி தான் வந்துட்டு வைப்பேன். சாம்பார் ரெண்டும் கலந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டையுமே வந்து கழுவிக்கிறேன். பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரியே வைங்க. வெறும் துவரம்பருப்பு போட்டு வைக்கிறதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பாரும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் வந்து போட்டுட்டு இப்போ வந்து பருப்பு வந்து குக்கரில் வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். காலையிலைக்கு தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே தோசைக்கு வந்துட்டு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். நல்லாவே வந்து பொங்கி வந்துருந்துச்சு. தோசைக்கு வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வந்துட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் தேங்காய் சட்னி எப்போதும் வைக்கிறதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்குவேன். இப்போ வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு சாதமும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சாதம் வந்து வைக்கிறேன். தோசை ஊற்றிட்டு, அதாவது பருப்பு வேக வச்சு பருப்பை இறக்கிட்டு தான் நான் தோசை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாதம் வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணேன். அரிசி வந்து எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 உலக்கு இல்லாட்டி 1.5 உலக்கு இதுதான் வந்துட்டு எங்களுக்கான ரைஸ் நாங்கள் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணுறது. ரைஸ் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது சோறு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா 1.5, இல்லை கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னா 1 உலக்கு அந்த மாதிரி தான். இப்போ தோசை வந்து சைட் பை பிள்ளைங்களுக்கு சுட்டு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஒரு தோசை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி வச்சு நான் வந்துட்டு காலையில் டிஃபனை வந்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் 2 பேருக்கு சும்மா இருக்க முடியல. சும்மா நொயின்னு அடிச்சுக்கிட்டு இங்கே சண்டை தான் நடக்குது. எதுக்குதான் லீவ் விடுறாளோ, தலை வலிக்குது லீவ் விட்டாவே. மறைக்கும் அஸ்விதாவும் சுவசரியும் பக்கத்தில் என் ஃப்ரெண்டோட அக்கா பையன் இருக்கான். அவன்கிட்ட வந்து விளையாடுறதுக்காண்டி ஓடிட்டு அங்கே 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சரி இப்போ நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் வெந்தயம் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் கத்திரிக்காய் பீன்ஸ் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆச்சி சாம்பார் பொடி இருக்குல்ல அதுவும் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பருப்பு ஊற்றி நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க வச்சோம் அப்படின்னா சாம்பார் வந்துட்டு ரெடி. இப்படி தான் நான் எப்போதுமே சாம்பார் வைப்பேன். புளி வந்து ஊற்ற மாட்டேன், எனக்கு அந்தளவுக்கு புளி பிடிக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் பெருங்காயத்தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து வேக வச்சுருந்த துவரம்பருப்பு பாசிப்பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி
செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை வந்து வடித்து விடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வச்சுருந்த அடுப்பில் சாம்பாரை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரியலுக்கு தேவையானது, அதாவது உருளைக்கிழங்கு வறுவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சது, கருவேப்பிலை, அதோடு சேர்த்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா வந்து அந்த எண்ணெயிலே சிம்லே வந்து வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்து பூண்டு மட்டும் இடிச்சிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். எப்போதும் தோலோடு தான் வந்து சேர்த்துக்குவேன். அந்த பிள்ளைங்க வந்து சாப்பிடும்போது வகுத்தில் எது மாட்டிச்சுன்னா போச்சுன்ட்டு தோலெல்லாம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாய் வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், கருவேப்பிலை வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். காரத்துக்கு வேணும் அப்படின்னா வரமிளகா இல்லாட்டி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மறந்துட்டேன் சுத்தமாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ வந்து நல்லா வேகும் கேரட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பீன்ஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வந்துட்டு இறக்க வேண்டியதான். சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நான் புளி வந்து ஊற்ற மாட்டேன், ஆனாலுமே எனக்கு சாம்பார் அந்தளவுக்கு கெட்டு போகாது. கேரட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னா கேரட் பொரியல் ரெடி. அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து பொரியல் பண்ணுறதுக்காண்டி. முருங்கைக்கீரை என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழுவிட்டு முருங்கைக்கீரை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனோன்னு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். சூப்பரான முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி. சைட் பை வந்துட்டு கிச்சன் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். பாத்திரம் எல்லாமே விளக்கிட்டு கிச்சன் மேடை எல்லாமே தொடச்சிட்டு அடுப்பும் வந்துட்டு சோப்பு போட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி சமையல் எல்லாமே வந்து முடிஞ்சிருது. தைப்பூச சமையல் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இன்றைக்கி இதுதான் வந்து செஞ்சுருந்தேன். அப்பளம் பாயசம் வந்து செய்யலை. அது செஞ்சோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் சாதம், சுட சுட சாதம், கத்திரிக்காய் பீன்ஸ் வந்து சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து வறுவல் வந்து செஞ்சுட்டு கேரட் வந்து பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் வந்து செஞ்சுட்டேன். தோடு ஒன்று போச்சு, மறுபடியும் தோடு வாங்கணுமா? அதுதான் உனக்கு முடி இங்கிட்டு இந்த காதுலேயும் முடி வந்து மறைச்சிக்குது. அப்புறம் எதுக்கு உனக்கு தோடு? அப்புறம் எதுக்கு உனக்கு தோடு? ஏய் இங்கே பாரு, உட்காரடி ஒழுங்கா. தோடு எதுக்கு? என்னத்தை போட? காதில் போடுற. எங்கே காதில் போடுற? தொலைக்கிறதே வேலையா இருக்கு. சரி சாப்பிடுவா, சாப்பிடு முடியா. பக்கமாக சோறை போட்டு சாப்பிடுறது. யாரும் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாட்டும் சரி, எனக்கு சோறு தானே. எங்கே இருக்கு இலை? இப்போதான் வாழைக்கட்டையே வச்சிருக்கு. இனிமே அது இலை விட்டு வரும். இலைக்கு போக வேண்டியதே நான். இலையெல்லாம் இல்லை, நீ சாப்பிடு. வேண்டாடி போ, நான் விட்டுறது. அஸ்விதாவும் சுவசரியும் குட்டி பையனோட போயிட்டு விளையாண்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்விதா பசிக்குதுன்னு சொல்லி அவள் வந்து அவளுக்கே சாப்பாடு வந்து போட்டுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் சுவசரியும் வந்து அடுத்து வந்து நாங்கள் வந்து சாப்பாடு வந்து போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அப்பளம் பாயசம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பளம் பாயசம் வந்துட்டு நான் இன்றைக்கி செய்யலை. ஈவினிங் போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளம் பாயசம் வந்து செய்யலை. அப்பளம் பாயசம் செஞ்சேன் அப்படின்னா முக்கியமாக அந்த அப்பளம் தான் வந்து சாப்பிடுவாங்களே தவிர இந்த சாதம், இந்த காய் இதெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. அதனாலேயே நான் வந்துட்டு இன்றைக்கி அப்பளம் பாயசம் வந்துட்டு செய்யலை. அப்படி இருந்துமே சுபஸ்ரீ அப்பளம் பாயசம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த வெஜிடபிள்ஸு இந்த கீரை இது எல்லாமே சாப்பிடு, அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு அப்பளம் வந்து பொரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சிங்கப்பூரில் தைப்பூசம் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்றைக்கி தைப்பூசம் திருநாள் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு பெரிய அளவில் இருக்கும் இல்லையா. அதனால என்னோடய அண்ணா வந்துட்டு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.